மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல காவேரி எங்கேயோ வெளியே போயிட்டு வரும்பொழுது நம்ம அம்மு பாப்பா மட்டும் தனியா உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பாப்பா நீ மட்டும் இருக்க, உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு போயிட்டாரு அப்படின்னு உடனே உன்னைய விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான்னு சொன்னாரு, இப்ப வெளியில போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது வெளியெல்லாம் போகல, அவரு கிச்சனுக்கு போயிட்டாரு அப்படின்னு உடனே கிச்சன்ல போய் பார்த்தா நம்ம விஜயும் காவேரியோட அம்மா சாரதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜாலியா பேசிக்கிட்டு. இத பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமா கோபம் வருது. நேரா போய் ஃபோன் எடுத்து தன்னோட அக்காவுக்கும், தங்கச்சிக்கும் வீடியோ கால் பண்ணி, "இந்த மாதிரி அம்மா வர வர நடந்துக்கிறதே சரியில்ல. என் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டோட அப்பாவ அழைச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பயங்கரமா லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா? அது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்டி அம்மா அங்க தனியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பேத்துக்கிட்ட பேசினா தானே அவங்களுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். நீ ஏன் அதெல்லாம் கண்டுக்கிற?" அப்படின்னு நம்ம காவேரிய தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா ஏற்கனவே தெரியும் அது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சமைச்சு முடிச்சுட்டாங்க. சமைச்சு முடிச்சுட்டு நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. "நானும் டாக்டர அந்த ரிப்போர்ட்ட வச்சு செக் பண்ணேன். இதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் இல்லையாம். காவேரி அந்த பழைய ஆட்களெல்லாம் பார்த்தா ஞாபகம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால காவேரிய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் தாத்தா, பாட்டி, சித்தி எல்லாம் காமிச்சா ஓரளவுக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சாப்பிடும் பொழுதே நம்ம விஜய் பிளான் பண்ணி எதார்த்தமா, "ஆமா நான்லாம் இங்க சாப்பிடுறேன். நீங்க பேசாம என் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்களேன்." அப்படின்னு நம்ம விஜய் வந்து சாரதாவ பார்த்து இன்வைட் பண்ண, உடனே நம்ம சாரதாவும், "ஆ, ஆ சரி, சரி" அப்படின்றாங்க. இதுவும் காவேரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும், பாப்பாவும் போனதுக்கப்புறம் காவேரி நேரா போய் அவங்க அம்மாவ திட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு, "நான்லாம் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.